ஸ்டோரி தான். நல்லா இருந்துச்சு. ஆ? பாட்டு படத்துக்கு ஏத்த மாதிரி மியூசிக் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்ல 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 ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான்ப்பா. காமெடி அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிலாம் இல்லப்பா. நான் அது பார்க்கல. அதனால நான் அடிப்படையில் ஒரு விவசாயி விருத்தாசலத்துல தான் வரேன். படம் பார்க்கணுன்னே வந்தேன். வந்ததுக்கு ஓரளவு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. 10க்கு அவுட் ஆஃப் 9.5 கொடுக்கலாம் ரேட்டிங்ஸ். அதுபோல் எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் ஒரு உயிரோட்டமான படம், ஒளி ஓவியம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பார்த்து இந்த படத்தை பார்த்து நான் கொஞ்சம் கவிதைலாம் எழுதுவோம் ரொம்ப ரேராக ஸ்கூல் படிக்கிற போது. இப்போ வந்து இந்த படத்தை பார்த்து கவிதை அது சார்ந்து அப்படியே உயிரோட்டமாக ஒரு ட்ராவலில் வந்து கதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் நான். அப்போ இந்த படத்தை பார்த்து நான் அது போல் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதுபோல் மியூசிக் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அதுபோல் கேமரா பின்னிருக்கு. அதாவது ஒரு டைரக்டருக்கும் ஒரு கேமராமேன் சாருக்கும் டிஓபி சாருக்கும் உள்ள ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அந்த கோயின்சிடன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க லொக்கேஷன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த லொக்கேஷன் கண்டுபிடிச்சது, அந்த கேமராவோட ஸ்டைலு, டைரக்டருக்கும் கேமராமேனு மற்றபடி மியூசிக் டைரக்டருக்கு உள்ள கோயின்சிடென்ட், ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன் எல்லாம் நல்லா. நல்லா இருந்தது. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. படம் எங்கெஸ்ட்லாம் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்தால் கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. மற்றபடி எங்கெஸ்ட்லாம் பார்க்கலாம் நல்லா. பண்ணியிருக்காங்க ஒரு ஃபீல். இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து எல்லாமே பண்ணால் நல்லா இருக்கு. அது ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு. இந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. பார்க்கலாம், நல்லா இருக்கு. அதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவங்க 2K கிட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து பார்த்தா ஸ்லோவாக பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்தால் கொஞ்சம் பசங்களை வச்சுட்டு ஒரு சில சீன்ஸ் புரியும். அது அவ்வளோ. வணக்கம். மின்மினி படம் பார்த்தோம். ஹலிதா சமீமோட படம். ஏற்கனவே அவங்க பூரசம் பிபிலேருந்து ஏழையிலேருந்து சில்லுக்கற்பட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் மின்மினி. டைட்டில் வந்து சின்னதாக இருக்கேன்னு பார்த்தோம், பட் விஷயம் ரொம்ப பெருசாக இருக்குது. 8 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலே அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப். அவங்க 2016 ட்ராவல் பண்ணி 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களையும் வந்து அப்படியே உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசில் இருக்கிறது கொஞ்சம் பெருசு வளர்ந்துட்டாங்கன்னா அந்த ஃபேஸ் மாறிடும், இல்லை ஆளே வந்து வேறு ஏதாவது ஃபாரின் போயிடுவாங்க. பட் இதெல்லாம் அப்படி இல்லை, எல்லாரையும் அழகாக ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கே அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அந்த மியூசிக்கு சொல்ல வேணாம், ஏஆர் ரஹ்மானோட தங்கச்சி அப்படின்ற அந்த டோக்கன், அந்த ஒரு முகவரியை மாற்றி இன்னைக்கு அவங்க வந்து பேர் வாங்கிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கேமரா ஒர்க்கில் இருந்து மற்ற எல்லா விஷயங்களும் நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க சார். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் நல்லா உழைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்காக. ட்ராவல் பண்ணி கொண்டு போகும்போது அந்த 2 பைக்கு தான் போயிட்டு இருக்குது, பட் இருந்தாலும் போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க பாருங்க. அதுக்கே ரொம்ப பிரமாதமாக நம்ம வந்துட்டு வெல்கம் பண்ணணும், அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். இது மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் தான். ரெண்டாவது ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது இந்த படம் வந்துட்டு. இன்னும் சொல்ல போனாக்கா சுருக்கமாக சொல்லப்போனால் ஹாலிவுட் ரேஞ்சு. அதான் மொழி தெரியாத ஊரில் வந்துட்டு போயிட்டு அவங்க ட்ராவல் பண்ணி போகிறதுன்றது ஒரு பெரிய சவால். இப்போ நம்ம சாதாரணமாக நிறைய படங்களை பார்த்து நம்ம ஒரு லாரி டிரைவர் வந்தானா அவன் கெட்டவனாக இருப்பானோ அப்படின்னு, ஆனால் அங்கேயுமே அவன் நல்லவனாக தான் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 சோல்ஜர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த பைக் வந்துட்டு அந்த பள்ளத்துலேருந்து ஏற்றி கொண்டு போகிறது. அப்படி ஒரு விஷயம் நுணுக்கமாக பார்த்துருக்காங்கன்னும் போது அவங்க ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது. உண்மையிலே இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் நல்லா கொடுங்க. நல்ல படங்கள் வரலன்றாங்க, இந்த மாதிரி நல்ல படங்களை கொடுங்க. ஆனால் டைரக்டரை நான் கேட்டுக்கிறேன், ஹலிதா சமீமுக்கு உண்மையிலே ஆசை. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே, தொழில்நுட்ப கலைஞர்கள், டெக்னீஷியன் எல்லாருமே நல்லா உழைச்சிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால தெரியுது. நிச்சயமாக வந்துட்டு இந்த மாதிரியான வெற்றி படங்களை கண்டினியூவாக கொடுக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது. அதான் சாங்ஸு நல்லா இருக்குது. நான் குழந்தை வச்சுருந்தேன், ஒன்றும் புரியல. இல்லைன்னா அது தனியாக வந்து தான் நல்லா இருந்தது படம். நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், நிறைய டைம் பார்க்கலாம். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்தால் பார்க்க முடியாது, தனியாக வந்தால் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.